ஹே கோடர்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னன்னா ஸ்பார்க்கோட கேட்சே அண்ட் பர்சிஸ்ட். உங்கள் ஜாப்ஸை ஸ்பீடப் பண்ணுறது சீக்ரெட் வெப்பன் என்னன்னு தெரியுமா? எஸ், இட் இஸ் கேட்சே அண்ட் பர்சிஸ்ட். ஸ்பார்க் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன்ஸில் லேசியாக எக்ஸிக்யூட் ஆகுங்கிறத நம்ம முன்னாடியே பார்த்துருப்போம். சேம் ஆர்டிடி வந்துட்டு மல்டிபிள் டைம்ஸ் யூஸ் பண்ணால் ரீகம்ப்யூட் பண்ணும்ல, அதே மாதிரி தான் நம்ம இங்கே கேட்சே ஆர் பர்சிஸ்ட் யூஸ் பண்ணால் ரிசல்ட் வந்துட்டு மெமரியில் இல்லைன்னா டிஸ்கில் ஸ்டோர் ஆகும். அதை தான் நம்ம சீக்ரெட்டாக என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா கேட்சே ஆர் பர்சிஸ்ட்னு சொல்கிறோம். கேட்சேங்கிறது என்ன? மெமரி மட்டும்தான், அது ஒரு ஷார்ட்கட் மாதிரி. ஆனால் பர்சிஸ்ட்க்கு நிறைய ஃப்ளெக்சிபிள் ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் மெமரி அண்ட் டெஸ்க் ஒன்லி அந்த மாதிரி நிறையா இருக்குது. நம்மளுக்கு 4 மெமரி ஆப்ஷன்ஸ் வந்துட்டு பர்சிஸ்டில் நம்ம கொடுத்துருக்காங்க. கேட்சேங்கிறது ஒரு ஷார்ட்கட், பர்சிஸ்ட்ங்கிறது ஒரு ஃபுல் மெனு கார்டு மாதிரி. சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா கெச்சே ஷார்ட்கட்னு சொல்கிறோம். ஏன்? பிகாஸ் அதை நம்ம லோக்கலாக ஸ்டோர் பண்ணியிருக்கோம். பர்சிஸ்ட் வந்துட்டு டிஸ்க் இல்லை அப்படின்னா மெமரியில் கூட ஸ்டோர் பண்ணிக்கலாம். அதுக்கு நம்மளுக்கு ஃப்ளெக்சிபிளாக நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. நம்மளுக்கு என்ன தேவையோ அதை நம்ம ஆப்டிமைஸ்டாக கொடுத்துக்கலாம். இதுதான் வந்து கெச்சேக்கும் பர்சிஸ்க்குள்ள டிஃப்ரென்ஸ். நான் ஒரு சிம்பிளான ஒரு மொபைல் ஃபோனை ஒரு எக்ஸாம்பிளாக வச்சு அதில் இருக்கிற செட்டிங்ஸை வச்சு நான் எப்படி இதை ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்குங்கிறத உங்களுக்கு செக் அவுட் பண்ணோம் அப்படின்னா யூடியூப் லிங்க் கொடுக்குறேன், ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.